போயிடுச்சுமா. என் பிள்ளைக்கு மட்டும் அப்பா வந்து நிறுத்தினா போதும். அவன் பார்த்துப்பானாமா பிள்ளைய? பார்த்துக்கலாம் கூட பரவாயில்ல, சொல்லிட்டு போயிட்டா கூட பரவாயில்லம்மா. கடவுளா பார்த்து அவனுக்கு தண்டனை கொடுப்பாரு மேடம். உங்களுக்கு எதுவுமே தெரியலையாம்மா? இந்த அளவுக்கு ஆறுது வரைக்கும் எதுவும் தெரியலையா? எங்கள் புள்ள பேர பிள்ளைக்கு பிறந்தவங்களை வச்சாங்க. அதுக்கு இந்த பொண்ணு அவனை இட்டுன்னு வந்துச்சு. இது யாருன்னு கேட்டேன். கூட வேலை செய்கிற பெண்ணு அப்படின்னு சொன்னிச்சு. சரி எவ்வளோ பேர் அவன் மாரி இருக்கிறாங்க உலகத்தில், அந்த மாரி இட்டாந்துக்கிறா பழகு அப்படின்னு இருக்கிறான். அப்போ கூட காட்சியில் இதுமாரி ஆகிட்டேன். இந்தமாரி ஆகிட்டேன்னு சொல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை, எந்த வந்து கூட்டிமாங்க அப்படின்னு சொல்லுது. அப்புறம் காசு கையில் இல்லாத அங்கேயே ஒன்று வச்சு காரு வச்சு கூட்டிங்க வந்தேன். நம்ம இப்படி இருக்கிற என்னன்னா எதுவுமே சொல்லவே இல்லை. ஒரு நாளாக போனால் இனிமேல் என்னன்னா இனிமேல் இருந்து என்ன சொல்கிறோம். எங்கள் பிள்ளை என்ன பண்ணிட்டான், சேர்க்க மாட்டேன் விட்டேன், வெளியே போங்கட்டான். வாடகை வீட்டில் தான். அப்புறம் பெற்றுமே இங்கே விட்டுறதுன்னு சொல்லிட்டு என் புருஷங்கள் சொல்லி கேட்டுக்கணும் வாடகை வீட்டில் வெளியே வந்துட்டோம். அங்கே தான் இருக்கிறோம். இப்போ ஏன் உங்களை வெளியே அனுப்பிச்சான்? இதுமாரி தப்பாக இருந்துச்சா, நம்ம சொல்கிற மாப்பிள்ளையை கட்டிக்கலையா, தப்பாக ஆயிடுச்சா, அதனால வெளியே போ, நான் சேர்க்க மாட்டேன்ட்டாங்க. ஊர் உலகத்துக்கு அக்கம் பக்கிறவங்களுக்கு இவன் பிள்ளைக்கு அப்பா யார் அப்பான்னா இதுமாரி வேலை செய்கிறாங்க, வந்துங்க போய்க்கிறாங்க, ஃபோனு மூலமாக காசு துட்டு போடுறாங்க, பிள்ளைக்கு எனக்கும் வேறு எங்கே போகல அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். நாளாக எந்த ஊர் வளர்க்குது நான் இன்னொன்று எம்மா நாளைக்கு போய் சொல்ல முடியும் சொல்லுங்க மேடம். கட்சி இங்கே வந்துட்டா முடிவு நீங்கள் தான் சொல்லணும். குழந்தை எல்லாம் கேட்பாங்க மேடம். அப்பா பார்த்தானா, வந்து பார்த்தாங்களா, குழந்தைய வந்து பார்த்தாங்க. இப்போதான் வந்து போனாங்க, வந்து போன ஃபோட்டோவில் தான் காமிப்பேன் அவனை, அப்பா பாரு அப்படின்ட்டு. பார்க்கல, இன்னும் வரல, குழந்தைய பார்க்கல, யாருமே வரல. சரி, உனக்கு அரசாங்கத்திட்ட இந்த காசு வந்ததில்ல, உனக்கு குழந்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க மேடம். யாரு? ஏடிஎம் கார்டை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் கடைசியாக வர ஏடிஎம் கார்ட்லேருந்து அந்த குழந்தைக்கு போடுற காசு ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த பையனை அப்புறம் பார்க்கலையாம்மா? எங்கள் அண்ணன் பையன் பிறந்தனால தான் கடைசி அவங்க பார்த்தது. நான் வந்து என்னை வந்து இந்த மாதிரி ஆளை விட்டு போனதுலேருந்து தான் நான் கடைசி அந்த முகத்தை நான் பார்த்தது. அதுலேருந்து நான் பார்க்கல.